அதாவது வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. எந்த ஆண்டு காற்றில் வந்து கார்பன் டை ஆக்சைடு அதாவது கரிமில வாயுவோட அந்த அளவானது உச்சத்தை அடைங்கிறது, அதிகபட்சமாக இந்த வருஷம்தான் உச்சம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. எந்த வருஷம்னா ஒன்றுமே கிடையாது, 2024ஆம் ஆண்டு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாகனங்களாக இருக்கட்டும், இல்லை தொழிற்சாலைகள்லேருந்து வரக்கூடிய அந்த கழிவுகளாக இருக்கட்டும், இல்லை எரிக்கக்கூடிய பொருள்களாக இருக்கட்டும், அதுலேருந்து வரக்கூடிய ஒரு கொடிய விஷத்தன்மை உள்ள ஒரு வாயு தான் வந்து இந்த CO2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரிமில வாயு. ஸோ இது வந்து காற்றில் 2024ஆம் ஆண்டில் தான் வந்து கிட்டத்தட்ட 1960 தான் வந்து அதிக அளவு கரிமில வாயு வந்து காற்றில் இருந்திருக்கு. அப்போ கம்பேர் பண்ணுறப்போ இன்னைக்கு டேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 மடங்கு இந்த கரிமில வாயுவோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்காதா வந்து இந்த WMO வந்து சொல்கிறாங்க. அந்த கரிமில வாயு மட்டும் கிடையாது, பசுமை குடில் வாயு அப்படின்னு சொல்லுவாங்க, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இது அதிகரிக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வானத்தில் உள்ள அந்த வளிமண்டலமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ஆயிரும். அதாவது எப்படின்னா பூமி வந்து அனுப்பக்கூடிய அந்த வெப்பமானது வந்து மறுபடியும் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆயிரும். ரெஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா பூமியில் உள்ள அந்த பனிப்பாறைகள் எல்லாமே வந்து உருகி கடல் மட்டம் அதிகரிச்சிடும். பல பருவநிலை மாறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மரங்களை நட்டு வைங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த கரிமில வாயுவை வந்து நமக்கு வந்து நல்ல ஆக்சிஜனை கொடுக்கறதும் மரங்கள் தான். நமக்கு தேவையில்லாத அந்த கரிமில வாயுவை வந்து அதோட ஆக்சிஜனை எடுத்துக்கிற கூடியதும் இந்த மரங்கள் மட்டும்தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மரங்களை நட்டு வச்சிங்க அப்படின்னா சுற்றுச்சூழல்